Hi, good morning everyone. This is Aarti. என்னோட native திண்டிவனம் விழுப்புரம் district. I have been selected as IBPS Agriculture Field Officer in Indian Bank. For this year 2024 to 25, I have secured All India first rank. My main score is 48.75 and my overall score is 81.40. இந்த டைமில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எய்ம் A4 டீமுக்கு சொல்லிக்கிறேன் ஃபார் தேர் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் மை ஃப்ரெண்ட் பிரபாகரன் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு திஸ் எய்ம் A4 பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ ஃபார் தட். இந்த வீடியோவில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணேன், என்னோடய ஜேர்னியில் நான் எப்படி படித்தேன்றதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, let's get started. As you all know, prelims, mains, interview 3 stages இருக்குது இந்த எக்ஸாமில். prelims 3 sections இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் சுரேஷ் அகாடமியில் படித்தேன். என்னோடய கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ணி என்னோடய பேசிக்ஸ் வந்து அங்கே நான் கவர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கைட்லியில் நான் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட்டு அதை டீப்பாக சொல்கிறேன். மெயின்ஸ்க்கு வந்து நான் நெம்ராஜ் சுந்தா அண்ட் IRA டாப்பர்ஸ் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணேன். டெஸ்ட் சீரீஸ் எய்ம் A4 டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணேன். எல்லாமே தேர் ராயல் பாஸ் 100 days 200 days மேரத்தான் பேட்ச் 1 and 2 அண்ட் 100+ மார்க் தட் அது ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்டர்வியூ வந்து நான் அகாடமியில் தான், சுரேஷ் அகாடமியில் தான் ஃபாலோ பண்ணேன். அவங்க எனக்கு ஒரு பேசிக் ஒரு கோர்ஸ் மாதிரி இருந்துச்சு. பேசிக் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ், பேங்கிங் டேர்ம்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிளாஸ் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு எய்ம் A4ல் ஒரு 500+ கொஸ்டின்ஸ் ஒரு PDF இருக்கும். அதில் ப்ரீவியஸ் இயர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன். அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் எப்படி படித்தேன், எப்படி அப்ரோச் பண்ணலாம் ப்ரிலிம்ஸ் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் நம்ம செக்ஷன் கிளியர் பண்ணால் போதும். குவான்ஸ் அண்ட் ரீசனிங் தான் நம்மளோட ஸ்கோரிங் பார்ட். ஆஸ் யூ ஆல் நோ, லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து 51. இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டடு. அது மாதிரி இந்த டைமும் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம். நான் வந்து பயன்படுத்தலை, ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். பி அவேர். இம்ப்ரூவ் ஆனாலும் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்மளோட ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக 51க்கு அபோவ் தான் இருக்க போகுது. இருந்தாலும் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இங்கிலீஷ் வந்து நீங்கள் செக்ஷனல் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா ஓகே. இப்போ குவான்ஸ் அண்ட் ரீசனிங். இப்போ நிறைய பேர் குவான்ஸில் வீக்காக இருப்பீங்க, ரீசனிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சில பேர் குவான்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரீசனிங் வீக்காக இருப்பாங்க. உங்களோட ஸ்ட்ராங் பார்ட் என்ன, வீக் பார்ட் என்னன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ ரீசனிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், குவான்ஸில் வந்து வீக் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரீசனிங்கில் ஒரு 35 அபோவ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30+ எடுக்கணும். இப்போ குவான்ஸில் 20+ எடுங்க. ரீசனிங் எந்த பார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் உங்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து எதில் வீக்காக இருக்கீங்களோ அந்த பார்ட் வந்து மேனேஜபிள், ஒரு 20+, 25+ போடுற மாதிரி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரீசனிங் வந்து நான் அங்குஷ் லம்பா சேனல், யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவேன். கரண்ட் ட்ரெண்டில் இருக்க பசில்ஸ் வந்து அதில் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். குவான்ஸு DI எல்லாமே வந்து நான் கேரியர் டிஃபைனர் அப்படின்ற யூடியூப் சேனலில் நான் ஃபாலோ பண்ணேன். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ் கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு நிறைய மார்க் எடுங்க. பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டாலே நம்மளால் மார்க் போட முடியும். மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோம், எந்த பார்ட்டில் வீக்காக இருக்கோம் அப்படின்றத. அதில் நீங்கள் இப்போ வந்து சிலோஜிசம் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா சிலோஜிசம் மட்டும் யூடியூப்பில் போட்டு அதில் பேசிக்ஸ் வீடியோ பாருங்கள். ஒரு மாடரேட் டு டஃப் சம்ஸ் போட்டு பாருங்கள். அது சிலோஜிசம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் அரித்மெட்டிக் போர்ஷன் வரலையா, அரித்மெட்டிக்கில் இப்போ பார்ட்னர்ஷிப் வரல, ப்ராஃபிட் லாஸ் கஷ்டமாக இருக்குன்னா அதை மட்டும் சர்ச் பண்ணி படிங்க. உங்களை டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மாதிரி டெய்லி ப்ரிலிம்ஸ் வந்து லாஸ்ட்டு 2 months வந்து ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு வந்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இப்போலேருந்தே ப்ரிலிம்ஸில் டச்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆனால் தான் நம்மளால் மெயின்ஸ், நம்ம நல்லா படித்த போர்ஷன் மெயின்ஸ்க்கு நம்ம போக முடியும். அப்போ இதுக்கு கண்டிப்பாக இதோட ரோல் நமக்கு இம்பார்ட்டண்ட் தான். அதனால் டெய்லி டெஸ்ட்டில் வச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸை. எப்பயுமே ஒரு நார்மலாக டெஸ்ட்டு போடுறது,
ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டு பாருங்கள். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பாருங்கள். கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 hour டெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு 2 hours 1.5 hours எடுத்து அதை கரெக்ஷன் பாருங்கள். எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய யூடியூப்பில் இப்போலாம் நிறைய சோர்ஸ் வந்துருச்சு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே ஒரு நாளும் பெட்டராக்கிக்கோங்க. ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக ஒரு 70+ போடுற மாதிரி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரீசனிங்கில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ரீசனிங்கில் வந்து மிஸ்சலேனியஸ் எல்லாமே இருக்கும். பஸ்ஸில் தாண்டி அதில் எல்லாமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸாக இருக்கட்டும், சில்லாஜிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் எல்லாமே படிச்சுக்கோங்க. பஸ்ஸில் டெய்லி ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பஸ்ஸில் அண்ட் டிஇ டெய்லி போட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவான்ஸில் 555ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர் ஆர் ராங் நம்பர் சீரீஸ், நெக்ஸ்ட்டு குவாட். இது மூணுக்கு மட்டும் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தில் நல்ல ஸ்பீட் வர மாதிரி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஏ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஏ இருக்குது. அதுக்கு ஒரு பேஸாக பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் டிஏ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டிஏ வந்து அதை கேரியர் டிஃபைனர் சேனல் சொன்னேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் உண்டு, போட்டு பாருங்கள். ஒரு வேலிடான ஒரு சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ அரித்மெட்டிக் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து A4 செலக்டடாக படித்தாலே கிளியர் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க காம்படிஷன் அண்ட் இன்க்ரீஸ்டு கட் ஆஃப்க்கு நம்ம கொஞ்சம் அரித்மெட்டிக்கும் படிக்கணும். அரித்மெட்டிக்கில் எல்லா டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஒரு நல்லா வர சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல, வர டாபிக்ஸ் ஒரு 5 to 6 டாபிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், ஆவரேஜ், பார்ட்னர்ஷிப், அதுமாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அந்த 6 டாபிக்ஸில் ஒரு மாட்ரேட் டு டஃப் சம்ஸ் இருக்கும். ஈஸி டு மாட்ரேட், ஓகே, கொஞ்சம் டஃப் சம்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ண மெட்டீரியல் நெம்ராஜ் அண்ட் ஐஆர்ஐ டாப்பர்ஸ். இப்போ வரைக்குமே நான் நிறைய பேர் கேட்குறது இவ்வளோ போதுமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நெம்ராஜ் ஃபஸ்ட் படிங்க. அந்த புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ரைவேட் மெட்டீரியல், ஐஆர்ஐ தான் படிக்கணும் அப்படி கிடையாது. ஐஆர்ஐ வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லை ஏசிசி வச்சுருக்கேன்னா ஓகே. ஏதோ ஒரு ப்ரைவேட் மெட்டீரியல் ஒன்று வச்சுருக்கீங்களா ஓகே. புதுசாக வாங்கணுன்னா நான் ஐஆர்ஐ ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு எது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நெம்ராஜ் ப்ளஸ் ஏதோ ஒரு ப்ரைவேட் மெட்டீரியல் வச்சுக்கிட்டு நான் நெம்ராஜ் நானாக தான் படித்தேன். என்னோடய இந்த 3rd அட்டெம்ப்டில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் 1 month தான் எனக்கு இருந்துச்சு மெயின்ஸ்க்கு. நான் அப்போ தான் புதுசாக தான் ஜாயின் பண்ணேன். A4 எக்ஸாமுக்கு புதுசாக. இப்போ எனக்கு 1 month தான் இருந்துச்சு மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். எனக்கு நெம்ராஜ் கூட அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன். எனக்கு அவ்வளோவா கவர் பண்ண முடியல. எனக்கு ஃபைனல் 1.5 மார்க்ஸில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2nd அட்டெம்ப்டில் தான் சரி படிப்போம் அப்படின்னா நெம்ராஜ் அண்ட் ஐஆர்ஐ படித்தேன். நான் நிறைய படிச்சுட்டே இருந்துட்டேன். நெம்ராஜ் கவர் பண்ணணும்னு படிச்சுட்டே இருந்தேன். ஐஆர்ஐ கவர் பண்ணவே முடியல எனக்கு. இப்போ AMEFல மேரத்தான் போயிட்டுருக்கோம். சைட் பை சைடு ஐஆர்ஐயும் படிக்கணும், நெம்ராஜும் படிக்கணும், அதில் ரிவைஸ் பண்ணணும். எனக்கு அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆனாலும் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். எனக்கு லாஸ்ட் டைம் 1 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் 2nd அட்டெம்ப்டில். அப்புறம் தான் நான் உட்காந்து செக் பண்ணுறேன், நம்ம எங்கே வீக்காக இருக்கோம் அப்படின்னு படிக்கும்போது தான் எடுத்து பார்க்கும்போது படிச்சிருக்கேன். என்னோடய கண்டென்ட் எல்லாம் ஓகே. பட் நான் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸில் ஆசிலேஷனில் எனக்கு 2 கொஸ்டின் நான் விட்டுட்டேன். அப்போ சரி நம்ம படித்தது ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம், படித்ததை ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் 3rd அட்டெம்ப்ட் ஸ்டார்ட் ஆனது. 3rd அட்டெம்ப்டில் நெம்ராஜ் நான் நல்லா 10 pages ஒரு நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ண உடனே எனக்கு இந்த 100 days மேரத்தான் AMEFல ஸ்டார்ட் ஆச்சு. AMEFல ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு அதில் ஐஆர்ஐ கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சரி இந்த AMEFோட ஷெட்யூலே நான் ஃபாலோ பண்ணோம். நெம்ராஜும் 10 pages என்னால் கவர் பண்ண முடியல. நான் நெம்ராஜ் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். டெய்லி 5 pages படித்தேன். அந்த ஷெட்யூல் AMEFோட அந்த ஷெட்யூலில் இருக்கிற டாபிக்ஸும் கவர் பண்ணேன். இப்படி கவர் பண்ணுறதாலே எனக்கு ஒரு 3 monthஸில் நான் ஓவரால் ஐஆர்ஐயோட ஓவரால் நெம்ராஜ் ஓவரால் கவர் பண்ண முடிஞ்சுச்சு.
நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அக்ரானமி அண்ட் ஜென்ரல் அக்ரி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் மேரத்தானில். இப்போ நெக்ஸ்ட்டு ஹார்ட்டி. இப்போ ஹார்ட்டி எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஹார்ட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படி இதை மாதிரி தான் நான் இது சொல்கிறத எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணும். இப்போ ஹார்ட்டி வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஹார்ட்டி இருக்கும். ஜென்ரல் ஹார்ட்டி அவங்க ஷெட்யூலில் கொடுத்தது ஃபஸ்ட்டு நெம்ராஜில் கவர் பண்ணுங்க. நெம்ராஜில் ஜென்ரல் ஹார்ட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 pages ஐ திங்க் ஸோ 10 pages இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐஆர்ஐயில் படிங்க. இதில் தாண்டி அது கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா, ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஐஆர்ஐயில் இருக்கிறத நான் அதில் நோட்ஸ் எழுதி என்னோடய நெம்ராஜில் நான் பேஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் நெம்ராஜை 10 pages ரிவைஸ் பண்ணுவேன். அப்போ ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஐஆர்ஐ கண்டென்ட்டு இது உள்ளவே வந்துடும். அதனால நான் தனியாக ஐஆர்ஐ எடுத்து அந்த புக்கை ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் நெம்ராஜில் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அதை கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் இப்போ க்ராப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ மேங்கோ, சிட்ரஸ், பனானா அப்படி லைனாக ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 க்ராப்ஸ் அது மாதிரி தருவாங்க. இப்போ அந்த க்ராப்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நெம்ராஜில் இருக்க அந்த மேங்கோ, சிட்ரஸ், கிரேப்ஸ் ஒரு பனானா அதுமாரி கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேங்கோ இதில் இருக்கிறத தாண்டி அதில் இருக்க அந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெம்ராஜில் இருக்க எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ், கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஆர்ஐ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஆர்ஐ அப்ரோச் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு எனக்கு இந்த 100 days மேரத்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படி படிச்சிங்கன்னா உங்களால் மெயின்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் 1 ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு மேரத்தானில் ஒரு 60 to 70% நம்ம கவர் பண்ணுவோம். ஃபுல்லாலாம் என்னால் கவர் பண்ண முடியல. ஒரு நார்மலாக எல்லாத்தையும் ஒரு ஓவரால் முடிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எங்கெங்கெல்லாம் அந்த டாப்பிக்கில் விட்டுட்டு நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் நெம்ராஜ் வந்து நான் டெய்லி ஒரு 5 இருந்தது, ஒரு நெக்ஸ்ட் வந்து 10 pages ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து அந்த 10 pages படித்தேன்னா நாளைக்கு நெக்ஸ்ட்டு 10 pages படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 pages மார்னிங் ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நான் நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்கிறது வந்து இப்படி படிங்க அப்படி படிங்கன்னெலாம் சொல்கிறது ஈஸி. ஆனால் அது ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ரிவிஷன் பார்ட் வந்து என்னோடய ரொட்டீனில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த 10 pages வந்து நான் படிக்கணும். நாளைக்கு என்னோடய மைண்ட் வந்து எனக்கு நியூவாக படிக்க தான் ரெடி ஆகும். எனக்கு இந்த படித்த 10 pages ரிவைஸ் பண்ணி எனக்கு மைண்டே செட்டே ஆகாது. ஆனாலும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த 10 pages என்றைக்கு நான் க்ராஸ் பண்ணுறேனோ நெக்ஸ்ட் 10 pages அப்போ தான் படிப்பேன். ஒரு 1 week கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரொட்டீனுக்கு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்படி தான் நான் நெம்ராஜ் கவர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஐஏஆர்ஐயில் எனக்கு கவர் பண்ணுறதுக்கு இந்த மேரத்தான் வந்து யூஸ் ஆச்சு. இந்த மேரத்தான் 2 முடிஞ்சதுக்கப்புறம் 100+ ஃபுல் மார்க் டெஸ்ட் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து நான் ராயல் பாஸ் வாங்கலை. நீங்கள் ராயல் பாஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே அதில் கவர் ஆகும். இந்த 100+ ஃபுல் மார்க்கில் வந்து எனக்கு ஐஆர்ஐ நெம்ராஜில் கவர் ஆகாத நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே எனக்கு நியூவாக இருந்துச்சு. அதெல்லாமே எனக்கு யூஸ் ஆச்சு. எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு அந்த ஃபுல் மார்க்கில். நான் இப்படி தான் வந்து மெயின்ஸ் படித்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸ் வந்து நான் ஐஆர்ஐயோடது ஸ்கீம்ஸ் தான் படித்தேன். இப்போ ஸ்கீம்ஸ் வந்து இப்போ ஒரு பேசிக்கான ஸ்கீம் பிஎம் கிசான்னா நமக்கு தெரியும். ஓகே, பிஎம் கிசானில் இந்த மினிஸ்ட்ரி இயரு, அதுக்கு எலிஜிபிள் இவங்க எக்ஸம்ஷன் இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் நோட்ஸை எடுக்க ஆரம்பிங்க. அது எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு A4 ஷீட்டோ இல்லை ஒரு குட்டி நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டு ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்கும் ஒரு பேஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதிக்கோங்க. புதுசாக இப்போ கிசானை பற்றி எங்கன்னா புது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே இப்போ பிஎம் கிருஷி சின்சாய் யோஜனாவாக இருக்கட்டும், இப்போ கேசிசி வந்து நார்மலாக கேசிசியில் நம்ம படிச்சுப்போம். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த டைம் கேட்டிருந்தாங்க. லோன் வந்து ரெக்குவயர்மெண்ட் மேக்ஸிமம் லோன் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணுங்க, நல்லா ஞாபகம் இருக்கும். ஸ்கீம்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. நான் அப்படி தான் படித்தேன். ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இப்படி நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் மூவிங் டு இன்டர்வியூ பார்த்தேன். இன்டர்வியூ வந்து நம்ம மெயின்ஸ் ஒழுங்காக படிச்சிட்டோம், ஒழுங்காக ஸ்கோர் பண்ணிட்டோம்னால நம்ம இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகலாம். ஏன்னா நம்ம மெயின்ஸ் தான் நம்மளோட ஃபைனல் டிசைடிங் ஃபேக்டரி. நமக்கு நிறையா ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மெயின்ஸோட பார்ட் வந்து ரொம்ப பெருசு. மெயின்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணிட்டிங்கன்னா இன்டர்வியூ
ஒரு 3 to 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு பேங்கிங் டேர்ம்ஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஒரு பேசிக்காக படிச்சுட்டு போனாலே நம்மளோட அக்ரி டேர்ம்ஸ் அப்படி தான் இருக்கும். இன்டர்வியூ வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். மெயின்ஸ் தான் ஸ்கோரிங் பார்ட். மெயின்ஸை வந்து நல்லா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஒரு ஃபியூ டவுட்ஸ் இருக்கும், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் அது மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்ன டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் AIME-AFOவில் ராயல் பாஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே அதில் கவர் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் என்ன வேணால் ஃபாலோ பண்ணலாம். இது நிறைய டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் சிங்கிள் டெஸ்ட் சீரீஸாக வச்சுக்கோங்க. இப்போ AIME-AFO ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு உங்களை நீங்களே டம்ப் பண்ணிக்காதீங்க. வேறு ஏதோ டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயே ஸ்டிக் ஆகின வைக்கோங்க. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸை நிறைய டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. செகண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற போடுற மார்க் எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஃபுல் மார்க் போடுறீங்க, ஒரு 60 கொஸ்டின்ஸை. அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸாக நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருக்கும். ஒரு 30 கொஸ்டின் கண்டிப்பாக தெரியாது. அந்த தெரியாத கொஸ்டின்ஸை ஒரு மார்க் முடிஞ்ச உடனே தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ண கண்டிப்பாக இந்த கொஸ்டின் தான் எக்ஸாமில் வருமானா சொல்ல முடியாது. ஆனால் இந்த கொஸ்டின் படிச்சிருந்தா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வர கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா உங்களுக்கு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும், மெயின் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றது கண்டிப்பாக கிடையாது. அது நீங்கள் இந்த நிறைய கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரோச் பண்ணுற ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டெஸ்ட்டு முடிச்சுட்டு மீதி அந்த 40 to 30 கொஸ்டின் தெரியாத கொஸ்டினை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ரிப்பீட் ரிவிஷன் அந்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். அது நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு டெலகிராம் குவிஸ் ஆர் டெலகிராம் சேனல்ஸ். நிறைய டெலகிராம் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்காதீங்க. அதை ஃபஸ்ட்டு அன்ஃபாலோ பண்ணி நிறைய வந்து வெளியே வந்துடுங்க. இப்போ நிம்ராஜ் குவிஸ் வந்து எங்கே இருந்தாலும் நான் வந்து அட்டன் பண்ணுவேன். நிம்ராஜ் குவிஸ் நிறைய ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது அவைலபிள். அதில் நிம்ராஜ் குவிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஃபுல் மார்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டெலகிராமில் அட்டன் பண்ணி உங்களை நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் வந்து எல்லாமே நம்மளால் இந்த 6 மந்தில் கவர் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கம்மியாக படிங்க, ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அப்ரோச் பண்ணுற ஒரு ஐடியா அது வளரும். கம்மியாக படித்தா போதுமானு கேட்காதீங்க. கம்மியாக படிங்க, ரிப்பீட்டடாக படிங்க, படித்ததே திருப்பி படிங்க. உங்களுக்கு அப்ரோச் பண்ணுற அந்த ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். டெலகிராம் சேனல்ஸை நான் வந்து ACCயில் அந்த 10 கொஸ்டின்ஸ் டெய்லி வரும், அது ஃபாலோ பண்ணுவேன். எங்கே நிம்ராஜ் டெஸ்ட் கிடைச்சாலும் அது போடுவேன். AIME-AFO சேனல் ஃபாலோ பண்ணுவேன். நிறைய சேனல்ஸ் வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்க சேனல்ஸ் உங்களுக்கே தெரியும். நிறைய அன்வான்ட் குவிஸ் போட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ரீயாக இருங்க. டெஸ்ட் சீரீஸில் வர கொஸ்டின்ஸு, டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்களா, அதில் இருக்க கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். அதுவே மோர் தென் எனஃப் தான். சேனல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி எவ்வளோ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சுரேஷில் அங்கே டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு 6:30 to 10 வந்து கிளாஸ் இருக்கும். அங்கே ஃபுல் டெஸ்ட் முடிச்சுட்டு கரெக்ஷன் முடிக்க எனக்கு கரெக்டாக இருக்கும். வந்து மெயின்ஸ் படிப்பேன். இப்போ மதியம் மெயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்டாட்டிக் பார்ட்டில் கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நான் ஒரு யூடியூப்பில் பசில் போடுறதோ இல்லை DI போட்டு பார்க்குறதோ அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அந்த ஃபிக்ஸட் டைம்லாம் கிடையாது. 6 to 7 நான் ப்ரிலிம்ஸ் படிப்பேன், 7 to 8 இது படிப்பேன், அப்படி கிடையாது. எனக்கு போர் அடிக்கும்போது தூக்கம் வரும்போது நான் ப்ரிலிம்ஸ் போட்டு பார்ப்பேன் கண்டிப்பாக. ஆனால் டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதுமாரி ப்ரிலிம்ஸ் வந்து லாஸ்ட்டு 2 மந்த்ஸில் பார்த்துக்கலாம், லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னையிலேருந்து டெய்லி உங்களோட ரொட்டீனில் ப்ரிலிம்ஸ் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் இருந்தால் தான் நம்ம மெயின்ஸ்குள்ளே போக முடியும். மெயின் ஸ்கோரிங் பார்ட் தான், ஆனால் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபையிங் பார்ட். நம்ம குவாலிஃபை ஆனால் தான் மெயின்ஸ் போக முடியும். அதனால் டெய்லி கண்டிப்பாக ஏதோ இன்றைக்கி வந்து ரொம்ப முடியலை, புதுசாக போடவே முடியல, ஒரு 10 minutes எடுத்து ஏதோ ஒரு சுல்லாஜிசமோ பிளட் ரிலேஷனோ இல்லை ஒரு பசிலோ இல்லை இந்த 555 ஸ்பீட் போட்டு பார்க்குறதோ எதுவும் ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு டச்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறத பார்க்கலாம். அதை மாதிரி வந்து டெய்லி ஷெட்யூல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் பேங்கிங் அண்ட் AFO. நான் வந்து AFO தான் நான் இருந்தேன். நான் ஜென்ரல் பேங்கிங் மூவ் ஆகலை. ஆனால் நான் PO எல்லாமே அட்டன் பண்ணி எழுதுவேன்.
எல்லாமே அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். இப்போ அக்ரியில் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்கு, நான் காலேஜில் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கேன், நான் இப்போயும் அக்ரிக்கு எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா ஏஎஃப்ஓ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கேரண்டி. ஜென்ரல் பேங்கிங் போனாலும் அதுலேயும் அதுக்கேற்ற காம்படிஷன் இருக்குது, நீங்கள் எஃபர்ட்ஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் அக்ரி நம்ம காலேஜில் படித்தது, இதை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு 2-3 அட்டம்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஜென்ரல் பேங்கிங் ட்ரை பண்ணிவிட்டு சைடில் ஏஎஃப்ஓ வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏஎஃப்ஓ நீங்கள் எஃபர்ட் போட்டு கரெக்டான வேல கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஏஎஃப்ஓ ட்ரை பண்ணுங்கள், அதில் விட்டுறாதீங்க எஃபர்ட். நெக்ஸ்ட்டு நெகட்டிவிட்டி பை சரௌண்டிங். நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்கும்போது நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். த்ரூ ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் நெகட்டிவ் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசினா நீங்கள் லோ ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்காகவோ எனக்கு அவங்க வேணும் அப்படின்றதுக்காக தயவுசெய்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்காதிங்க. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, வேலை வாங்கிட்டிங்கன்னா அவங்களே வந்து பேசுவாங்க, அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட மைண்டு இன்றைக்கி என்ன படித்தோம், நாளைக்கு படித்தது ரிவைஸ் பண்ணணும், நாளைக்கு என்ன படிக்கணும், இந்த ஷெட்யூலில் நம்ம ஓடிட்டுருக்கோம். இதில் போயிட்டு அவங்களோட நெகட்டிவிட்டி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன் டிலே ஆகிடும். இந்த 6 மந்த் தான் உங்களுக்கு இருக்குது இப்போ எக்ஸாமுக்கு. இந்த 6 மந்த் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டோடு படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏப்ரல் யூ வில் பி ஆல் வில் பி சக்சீட். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம். கன்சிஸ்டன்சி வந்து டெய்லி படிக்கிறது தான். இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு எஃபோர்ட் போட்டு நான் நல்லா படிச்சிட்டேன். நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஹெல்த் சுச்சுவேஷன் இல்லை ஃபேமிலிஸ் ப்ரெஷர், ஏதோ ஒரு அவுட் சைடு என்விரான்மெண்ட்டால் எனக்கு படிக்க முடியாமல் போகுதுன்னா அன்றைக்கி வந்து பிரேக் டவுன் ஆகி உட்காரக்கூடாது. இன்றைக்கி நான் என்னால் படிக்க முடிச்சு படித்தேன், நாளைக்கு வந்து ஒரு 1 hour படிக்க முடியும். ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள், எடுத்ததை ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், எதனா சம்ஸ் போட்டு பாருங்கள், ஏதோ டச் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இன்றைக்கி வந்து 90% கொடுத்துட்டு நாளைக்கும் 90% கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு 50% கொடுக்கலாம். கன்சிஸ்டன்சி டெய்லி படிக்கணும், அவ்வளோதான். டெய்லி டச் பண்ணிடுங்க. அக்ரி கண்டிப்பாக படிக்கணும். மேரத்தான் டெய்லி போயிட்டுருக்கு, குவிஸஸ் இருக்குது. காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஒரு ஈஸியான டாபிக் முன்னாடியே இருந்துச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் டே டாப்பிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு குவிஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். குவிஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அந்த மேரத்தான்லேயும் அப்படி தான். இப்போ 60 to 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் நமக்கு. ஒரு அதில் கண்டிப்பாக 30 to 40 நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். மற்ற ஒரு 20 to 30 வந்து தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ மேரத்தான் ஒரு 30 to 40 days கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் படித்ததெல்லாம் மறந்துருக்கும். அப்போ அதையும் சைட் பை சைட் ரிவைஸ் பண்ணிக்கணும். உங்களோட கெப்பாசிட்டி உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்களோட ஷெட்யூல் அதுமாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. படித்ததே திருப்பி படிச்சுட்டே இருங்க. நிறைய பேர் கேட்குறத மெட்டீரியல் தனியாக நிறைய சேர்த்துக்காதீங்க. நிறைய குரூப்ஸில் ஜாயின் பண்ணாதீங்க. கொஞ்சமாக படித்து ரிப்பீட்டட் ரிவிஷன் தான் இதோட பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாம். இல்லை என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏஎஃப்ஓ கிளியர் ஆகும். கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. அப்புறம் இது ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு நினச்சேன். ரெகக்னிஷன் அங்கீகாரம்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம எல்லோரும் வெளியே இருந்து எதிர்பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியே இருந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களை பற்றி நமக்கு தெரியும். இப்போ நம்மளை பற்றி நமக்கு தெரியும். இப்போ வெளியில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா பாராட்டுவாங்க. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன், வேலை கிடச்சிரும் அப்படின்னு. செகண்ட் அட்டம்ப்டில் அதில் பாராட்டின பாதி பேர் இருக்க மாட்டாங்க. தேர்ட் அட்டம்ப்ட்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே உங்களுக்கே செல்ஃப் டவுட் வர மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் எப்பயுமே யாருன்னா ரொம்ப பாராட்டுறாங்கன்னா ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடுங்க. ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா, அவங்ககிட்ட ஏதோ என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு அதில் மைண்டில் ஏற்றுக்காதீங்க. நம்ம தான் உண்மையாலே தப்பு பண்ணுறோமா அப்படின்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ரெகக்னேஷன் வந்து செல்ஃப் ரெகக்னேஷனாக வச்சுக்கோங்க. அது குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம், நம்மளை பற்றி நம்ம தெரியும். டெய்லி உட்காந்து உங்களை ஸ்டடி பண்ணுங்கள். நம்மளால் இது முடியும். இப்போ ரிவைஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு வரும் நமக்கு தான் தெரியும். அதனால் உங்களை நம்பி ஹார்ட் ஒர்க் படுங்க. கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அதுக்கான பலன் ஒரு நாள் உண்டு. அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
யூஎஸ் வில் ஃபைண்ட் யூ. கண்டிப்பாக உங்களுக்கானது உங்களை தேடி வந்து சேரும். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார்.